அவங்க ஒப்புதல் கொடுத்த மாதிரி ஒரு தகவல் வருது. என்னென்ன ஒப்புதல் கொடுத்த மாதிரி? கூட்டணி சம்பந்தமா அதுக்கு ஒப்புதல் கொடுக்க அதிகாரம் எனக்கு இல்லைங்க, உள்ள இருக்கிற தெய்வத்து தான் இருக்குது. ஏங்க என்னை பொறுத்தவரையிலே நீ சட்டப்பேரவையில் விசாரிச்சு பாருங்க, எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப அன்போடு பாசத்தோடு நெருக்கமாக இருக்கிறோம். யாருன்னா அங்கே இருக்கிற ஸ்வீப்பர்கள் உள்பட எல்லாத்துக்கூடையும் பாசமாக இருக்கிறோம். நான் நீங்கள் வந்து விசாரித்தா தெரியும். சட்டமன்ற வளாகத்தில் ஆகட்டும் எல்லாத்தையும், அதாவது மேலே முதலமைச்சர்லேருந்து எதிர்கட்சி தலைவர்லேருந்து மற்ற கட்சியுடைய 234 எம்எல்ஏக்களும் கட்சிக்கே அப்பாற்பட்டு எல்லாத்துலேயும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறோம். எளிமையாக அந்த அடிப்படையில் முதலமைச்சரையும் பார்க்குறோம், எதிர்கட்சி தலைவரையும் பார்க்குறோம், எல்லா கட்சி தலைவரையும் பார்க்குறோம், பாஜக தலைவரையும் பார்க்குறோம், விசிக தலைவரையும் பார்க்குறோம். எல்லாத்துக்கும் பரஸ்பரம் அன்போடு பாசத்தோடு வணக்கத்தை தெரிவிக்கிறோம். விசிக தலைவரை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்களா? அதுதான் ஏங்க நான் என்ன சொல்கிறேங்க, அதற்கான விரிவான செய்திகளை மருத்துவர் ஐயா நீ என்ன கொக்கி போட்டாலும் எங்கிட்ட செய்தி இருக்கிற செய்தி இங்கே தான் நிற்கும். அது ஐயா தான் சொல்கிறாரு. நன்றி வணக்கம். அப்படி நான் சொல்லவே இல்லையே. சரிங்க, இப்போ நான் கேட்குறேன், விசிக தலைவர் நான் திருமாவளவன் அவர்களுக்கும் எங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுவுமே இல்லையே. ஏங்க அவர் வந்து எங்கள் ஐயாவுடைய பெறாத பிள்ளை மாதிரி. தலித் மக்களுக்கு ஒரே நாளில் 7 அம்பேத்கர் சிலையை தமிழகத்தில் திறந்த ஒரு அரசியல் தலைவர் யாரு? தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 7 அம்பேத்கர் சிலை திறந்தவர் யாரு? எங்கள் ஐயா தான். அருந்ததிய சமுதாயத்துக்கு தனி இடஒதுக்கீடு 3% இடஒதுக்கீடு 3.5 இல்லை 3 இஸ்லாமிய தான் 3 பெற்று தந்தவர் யாரு? எங்கள் ஐயா. ஆக வன்னியர்களும் தலித் மக்களும் பட்டியல் சமுதாய மக்களும் 2 தண்டவாளமாக பார்த்து கொண்டிருப்போர் எங்கள் ஐயா. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு யார் எதிரி? யாருமே எதிரி இல்லை. அதனால் நாங்கள் ஏன் எதிரியை தான் சமாதானப்படுத்தணும். எங்கள் அண்ணன் திருமாவளவன் எங்களுக்கு எப்படி எதிரின்னு சொல்கிறீங்க? கிடையவே கிடையாது. அவர் எங்கள் அண்ணன், எங்கள் ஐயாவுடைய அவரும் எங்கள் அண்ணன். ஐயாவுக்கு ஒரு மகன் மாதிரி தான். எங்களை எப்படி பார்க்குறதோ அதே மாதிரி தான் அவரும் பார்க்குறோம். எல்லாத்தையும் அதே மாதிரி தான். வேற என்ன செய்ய? அதிமுகவில் டிடி விஜயன் வந்து எடப்பாடி எதிராக செயல்பட்டு இருந்தார். ஆனால் இன்னைக்கு வந்து பாஜக கூட இணைஞ்சிருக்காரு. அதே மாதிரி அன்புமணி ராமதாஸுக்கு அரசியல் எதுவும் நடக்கலாம் அப்படின்னுங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம். ஐயா தான் சொன்னார், இங்கே தான் சொன்னார், நீங்கள் உங்கள்கிட்ட பேட்டி கொடுக்கும்போது அரசியலில் எதுவும் நடக்கலாம்னாரு. அந்த அரசியலில் எதுவும் நடக்கலாங்கிறதுக்கு அந்த ஒரு உதாரணம் தான் இன்னைக்கு காலையில் நடந்திருக்குது. இன்னமும் எது வேணாலும் நடக்கலாம்.